கண்டிப்பாக நம்ம நிலா வந்து பாராட்டி ஆகணும்னு சொல்லணும். ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா விட்டுட்டு போன ஒரு விஷயத்தில் நிலா மட்டும் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லி இறங்கி பண்ணாங்க. அது என்னென்னா நம்ம ஐயனார் துணை ஃபேமிலி இருக்காங்களே அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐயனார் துணை ஃபேமிலி வந்து ரொம்பவுமே வந்துட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நிலா காரணம். நிலா தான் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ராவடி பண்ணி அப்படின்னு சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ரொம்ப ஓகே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம வானதி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. வந்துட்டு வந்து பொண்ணு கேளுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். வானதிக்கும் பாண்டியனுக்கும் வந்து கல்யாணம் ஆக போது ஓகே, அது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். ஆனால் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆகுமோ அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு. இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் நம்ம சேரன் அண்ணன் என்ன பண்ணுவார் அப்படின்றது தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பையன் இருக்கா பல்லவன், அவன் பார்த்திங்கன்னா காயத்ரி பின்னாடி அவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். கண்டிப்பாக வந்துட்டு என்றைக்காவது வந்துட்டு சோழன்கிட்ட மாட்டுவார். அப்போ தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோழன் சும்மாவே வந்துட்டு ட்ரம் எடுத்து அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு ஊரெல்லாம் வந்து பரப்பிட்டு இருப்பார். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் சோழன்கிட்ட வந்துட்டு பிடிக்காத ஒரு விஷயம். அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நிலாவும் சோழன் வந்து சேருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேரன் கல்யாணம் ஆகட்டும், நம்ம பாண்டியனுக்கு கல்யாணம் ஆகட்டும், கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து இங்கே விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ் இருக்கா இல்லையா, ராகவ் விட்டு வந்துட்டு இவர் வந்து நம்ம சோழன் வந்து பேட் வேர்ட்ஸில் பேசிட்டார். இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஒரு வேலை தான் பார்த்துருக்காரு நம்ம சோழன். சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் விடாமல் இல்லை நான் வந்து பண்ணியே தீருவேன், நான் வந்து டிவோர்ஸ் வாங்கியே தீருவேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்துட்டு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நிலாவும் சோழனும் வந்து பிரிய போகிறாங்களா இல்லை சேர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது என்னென்னா இவங்க வந்துட்டு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஆசைப்பட்றோம். இது வந்து நடக்கணும், நடந்தால் நல்லா நடந்தால் நல்லா இருக்குன்னு எல்லாருமே வந்து ஆசைப்பட்றோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வானதி வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஓகே சொல்லிட்டாங்க, நம்ம பாண்டியனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம பாண்டியனுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்துட்டு கல்யாணம் ஒரு ஐடியாவே இல்லை. என்னென்னா நம்ம சேரன் அண்ணனுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணணும், வீடு வந்துட்டு நம்ம வானதியை கூட்டிகிட்டு வந்து எங்கே வந்து வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்துட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த வானதி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. பாண்டின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பாண்டியை. கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எரிச்சலாக இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வானதி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வானதி ஏதாவது வேறு ஏதாவது ஜோடியை மாற்றுக்கணும் அப்படின்னு நம்மளாம் வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்து எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக வந்துட்டு மாற்ற மாட்டாங்க. ஏன்னா வானதியை வந்துட்டு பெரிய ஒரு வில்லியாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயனார் துணை சீரியல் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக வந்துட்டு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வானதி பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பாண்டி வந்து பொண்ணு கேளுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டி வந்து பொண்ணு கேட்குறாரா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம வந்துட்டு அப்கமிங் எபிசோடில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிக்கலாம், பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலுமே பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி வந்து பொண்ணு கேட்க மாட்டார் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் போயிட்டு ரியாலிட்டியாக பேசிடுவார். இல்லைங்க எங்கள் அண்ணனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகணும், அப்புறம் தான் வந்துட்டு கல்யாணம் பண்ண முடியும், இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவார். கண்டிப்பாக அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாண்டி வந்து ரொம்ப நல்ல பையன். கண்டிப்பாக நம்ம சேரன் அண்ணாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம பாண்டி வந்து கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எதிர்பார்க்கப்படுது. அப்படி பண்ணால் தான் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு பாண்டியை வந்து எல்லாருமே பிடிக்கும். மக்கள் மத்தியில் ரொம்ப பிடிச்ச ஒரு பையன் அப்படின்னா பாண்டியன்னு சொல்லலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப சம்பாதிக்கிற ஒரு பர்சன். சோழன் கூட வந்துட்டு சும்மா வந்துட்டு வாயை விட்டுட்டு ரொம்ப வந்து ராவடி பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு பர்சனும் பிடிக்கும். ஆனால் பாண்டி பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருந்துட்டு அவரோட வேலையில் கரெக்டாக இருப்பார். அது அந்த மாதிரி பர்சன்ஸ் சில பேருக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம். பாண்டி பிடிச்சவங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு வந்துட்டு பாண்டி வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. பாண்டி வானதியோட ஜோடி அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பாண்டி வானதி ஜோடி பார்த்திங்கன்னா என்னோடய கருத்துப்படி எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன்.